ஹலோ காய்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம மொட்டை மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நியூவாக வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். நெகட்டிவான விஷயத்தை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அக்கா உங்களுக்கு மொட்டை ரொம்ப அழகாக இருக்குது, அக்கா இது எத்தனாவது மொட்டை. இப்போ நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு நான் எவ்வளோ வாட்டி வந்து மொட்டை அடித்தேன், எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும். சில பேர் வந்து முருகா அப்படி என்ன உங்களுக்கு பெருசாக செஞ்சுட்டான், நீங்கள் இவ்வளோ வேண்டுதல் பண்ணுறீங்களே, வேண்டுதல் எல்லாமே பலமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐயனை வந்து நான் உங்கள் கூட சேர்ந்து வந்து தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி மொட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சூட்டபுளாக இருக்குது, அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஸ்பிரிச்சுவல் அந்த பயணம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும் பொழுது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது. இவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். எல்லா புகழும் இறைவனுக்கே. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதே மாதிரி தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சில விஷயம் என்ன கேட்குறீங்கன்னா, மெயின் விஷயம் வந்து இவ்வளோ மொட்டை வந்து அடிக்கிறீங்களே, நீங்கள் வந்து ஏதாச்சும் மோட்டிவேஷனான வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நம்மளோட சேனலில் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. பழனிலையும் சரி, சுவாமி மலையிலையும் சரி. அதே மாதிரி நம்ம பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மலேசியா 10 மலை முருகனை வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அங்கே வந்து போன அந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மொட்டை அடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக வெளியே வராங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்து வெளியே வருவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, இல்லை ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போவாங்க, 4 பேர் கூட சகஜமாக எப்படி பழகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம்தான். ஏன்னா வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீல் வரும். ஏன்னா நம்மளுக்கே வரலனாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த கில்ட்டி ஃபீலை வந்து உருவாக்கிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ண முடியும். நாட் ஒன்லி நம்ம ஹெட் ஷேவுக்கு மட்டும் நான் சொல்லலை, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகாது நம்மளோட மைண்டுக்கு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக வேண்டுதல் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொட்டை அடிச்சிருக்கேன். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 6 பட வீட்டுக்கு வந்து நான் மொட்டை அடிச்சிட்ருக்கேன். 4 பட வீட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகனோட அருளோட நல்லபடியாக நான் அடித்து முடிச்சிட்டேன். இன்னும் 2 படை வீடு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயணம் தொடரும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். முருகனை போயிட்டு நான் வந்து தரிசனம் பண்ணுறது என்னோட குழந்தையாக நான் வந்து பார்க்குறேன். அப்படி இருக்கும் பொழுது பழனி முருகன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு தெய்வம் தான் நான் சொல்லுவேன். குமரன் அவ்வளோ ஒரு நான் போயிட்டு வந்து பழனியில் 2 தரிசனம் வந்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகுனாவே அவரு தான், அருள்னாவே அவரு தான் அப்படின்ற அளவுக்கு நான் போயிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு.
நிறைய ஸ்ட்ரகிள் எல்லாமே தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கோயிலுக்கும் போக முடிஞ்சுது. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஏன்னா இந்த ஒரு வீடியோவில் என்னால் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய வாழ்க்கைக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அக்கா உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணும் பொழுது 6 பட வீடு ஒரு வீட்டுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் வருவேன். அப்போது என்னோடய ஃபேமிலியோடு நான் வரும்பொழுது கண்டிப்பாக என்னை யாரெல்லாம் மீட் பண்ணணும், என்கிட்ட பேசணும், என்கிட்ட கொஷின்ஸ் கேட்கணும் ஏதாச்சும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ வந்து என்னை நீங்கள் மீட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து அவங்க கூட சேர்ந்து முருகப்பெருமானை வந்து நாங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு பை சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனல் சீக்கிரமாக 1 lakh சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். அப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா நான் இப்போ வந்து ஹாங்காங்கில் இருக்கேன். நிறைய இடத்துக்கு வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால என்னோடய ஃபேமிலியோட எல்லா இடத்துக்குமே என்னால் அப்டேட் கொடுத்துட்ருக்கவே முடியாது. ஏன்னா அது ஸ்டில் என்னோடய பர்சனல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கொடுக்க முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து கேட்குற கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி நீங்கள் வந்து மொட்டை அடிச்சிங்க, ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டோட்டல் 8 டைம்ஸ் வந்து அதாச்சு 8 வாட்டி வந்து நான் மொட்டை வந்து அடிச்சிருக்கேன். 5 மொட்டை வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்காக அடித்த மொட்டை, மிச்சம் 4 மொட்டை வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு கோயிலில் வெவ்வேறு தெய்வங்களுக்காக அடித்த மொட்டை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மொட்டை எங்கே அடிச்சிருக்கோன்னு பார்த்திங்கன்னா பழனிலையும் சுவாமி மலையிலையும் வந்து போயிட்டு நம்ம அடிச்சிருக்கோம். இதுதான் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான நான் பதில் சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி பர்பிள் கலர், இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து அவ்வளோ தன்மையாக வந்து பாபர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஷேவ் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப வந்து உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த பயணம் வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட அந்த ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு ஹெச்ஏஎம் நீங்கள் பண்ணும்பொழுது எந்த மாதிரியான ஃபீல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹெச்ஏஎம் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு கஷ்டங்களுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த வாட்டியும் அதே மாதிரி தான். எல்லாருக்குமே உள்ளுக்குள்ளே ஒரு கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் வந்து எக்ஸ்ஷேவ் பண்ணும் பொழுது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது, அதுவும் என்னோட முருகன் அழகான குமரனுக்கு நான் கொடுக்கும் பொழுது ரொம்ப நான் சந்தோஷமாக உள்ளுணர்வாக நான் அதை வந்து நான் செய்யும் பொழுது என்னோடய முகம் வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏதோ முருகனோட அருளோட. ஏன்னா வந்து எல்லாருமே என்ன கேட்குறீங்கன்னா ரொம்ப வந்து பிரைட்டாக அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு நீங்கள் வந்து அதை எவ்வளோ பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ தன்மையாக நீங்கள் இருக்கீங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, உங்களை பார்த்தா அவ்வளோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு எனக்கு அந்த கமெண்ட் படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுது ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் இருக்குது. நீங்கள் என்ன தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் சரி, நம்ம உண்மையோடும் அவர் மேலே பக்தியோடும் நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக கடவுள் வந்து நம்மளுக்காக உதவி செய்வார். அதுவும் முருகப்பெருமான் கண்டிப்பாக உதவி செய்வார். நிறைய கஷ்டங்களை தருவார். கண்டிப்பாக எனக்கு நிறைய கஷ்டங்களை வந்து தந்திருக்காரு. ஆனால் அந்த கஷ்டத்தில் இருந்தும் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஏஎம் வந்து பண்ணிவிட்டு இந்த வாட்டி வந்து போன வாட்டி கேட்டிருந்தீங்க சந்தனம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களான்னு. இந்த வாட்டியும் வந்து சந்தனம் அப்ளை பண்ணிங்கன்னா நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணேன். அதிகமாகலாம் என்னால் ரொம்ப கோல்ட் ஆகிடும், என்னால் அதிகமாக அப்ளை பண்ண முடியல. நான் லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணேன். அதே மாதிரி வந்து ஹெச்ஏஎம் ஃபுல் வீடியோ வந்து கொடுக்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து
ஷார்ட்டாக இருக்கிற அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து க்ரோத் ஆகுறத வந்து எங்களுக்கு வீடியோ பண்ணுங்கள், ஆயில் அப்ளை பண்ண மாதிரி இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் நல்ல கமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னா டெஃபினட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் பண்ணுவேன். எனக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அன்வான்டாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான பதில் கிடைக்காது. அதனால் கமெண்ட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணுற விஷயம் கிடையாது. முருகப்பெருமானுக்காக, என்னோட அழகு குழந்தைக்காக நான் இது வந்து பண்ணுறேன். அதனால் வந்து இதை வந்து நான் ஒரு மோட்டிவேஷனாக 4 பேருக்கு கொடுக்கும் பொழுது நிறைய பேர் ரொம்ப வந்து லோன்லியாக இருக்கிறவங்க, நான் ரொம்ப வந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். ரொம்ப ஃபீல் பண்ணி என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியாதா, நான் முடி வந்து வளர்ந்தால் தான் நான் எங்கேயாச்சும் வெளியே போக முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட வீடியோ சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்மளால் முடியலன்றதுக்காக எதுவுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுக்குள்ள தன்னம்பிக்கை இருந்தாவே போதும், என்ன வேணால் சாதிக்கலாம் கண்டிப்பாக. அதனால் நம்ம பாசிட்டிவாக நினச்சா மட்டும்தாங்க இந்த உலகம் நம்மளை பாசிட்டிவாக பார்க்கும். அதனால் நெகட்டிவை தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவாக இருங்க. வந்து முருகப்பெருமானோட அருள் பரிபூரணமாக கிடைத்து எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பபாய்.